கவரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். குருஜி வந்து அக்ஷய திருதிக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு ஜம்ம ஜாலியாக வந்திருக்காரு. இன்றைக்கி முக்கியமான விஷயம் பேச போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட் ஏன் இப்போ வந்து இறங்கிக்கிட்டே இருக்குது, அதுக்கான காரணம் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் HPCL அண்ட் BPCL உடைய போனஸ் டீட்டெயில். லெட்ஸ் வெல்கம். அக்ஷய திருதிக்கு கோல்டு வாங்கி கொடுத்துருக்கேண்ணா. அப்படி தான் சொன்னீங்க. நான் சொன்னது என்ன சொல்லிடுறேன் கிளியராக. பொண்டாட்டிக்கு கோல்டு வாங்கி கொடுக்குறவன் மனிதன். ஓகே. நான் பொண்டாட்டியே தங்கம்னு நினைக்கிறவன் மனிதன். நான் ரெண்டாவது கேட்டகரியில் சேர்ந்தவன். ஓகே. 30 வருஷமாக இப்படி தான் உருட்டி இருக்கார் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இல்லை, தங்கம் காலனிலே வீடு வாங்கி கொடுத்துட்டேன். ஓகே. அப்புறமேல இதுக்கு மேலே என்ன வேணும்? சரி சார். BPCL வந்து 1:1 அப்படின்னு போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. அண்ட் HPCL 1:2 போனஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ரைட். நம்ம BPCL ஆஃபீஸ் பக்கத்தில் தான் இருக்கிறோம். கொஞ்சம் முன்னாடியே நமக்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும். ஓகே. கடைசி சமயத்தில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா போனஸ் வாங்கலாம். ஸோ இன்னுமே ரெக்கார்ட் டேட்டு சொல்லலை அவங்க. இதெல்லாம் AGMல தான் அப்ரூவல் கிடைக்கும், அப்புறமேல் தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே. BPCL அண்ட் HPCL பற்றி நம்ம டீட்டெயிலான வீடியோவை அடுத்த செஷனில் போடுவோம். இப்போ அப்படியே வந்து ஷேர் மார்க்கெட் ஏன் டவுன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது பல காரணங்கள் சொல்லலாம் ஏன் இந்த மாதிரி குறைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. அந்த டூ மச் ஆஃப் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அதுதான் உண்மையானது. ஸோ 22,000 மேலே போகுது ஒரு 400 பாயிண்ட்ஸ், அப்புறம் 22,000 கீழே ஒரு 400 பாயிண்ட்ஸ் போகுது. இப்படியே இந்த இது வேரியேஷன்ஸ் இருக்குது. பல காரணங்கள் இதில் இருக்குது. ஒன்று வந்து ரொம்ப காமனாக பேசப்படுறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, அவுட்கம் ஆஃப் எலெக்ஷன் இன் இந்தியா, அதோட அன்சர்டன்டி. ஸோ தோ என்ன தான் கணிப்பு இருந்தால் கூட, தேர்தல் கணிப்பு வந்து இவ்வளோ 320 வாங்கிடுவாங்க பிஜேபி அண்ட் அதர்ஸ்லாம் இவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு இருந்தால் கூட, அந்த போல்ஸ்லாம் ஒரு ரிலையபிளாக எடுத்துட்டா கூட, ஸ்டில் வந்து நம்ம வந்து June 4 அன்றைக்கி தான் தெரிய போகுது கிளியராக எந்த பார்ட்டி மெஜாரிட்டி கிடைக்க போகுது, இல்லாட்டா எந்த பார்ட்டிக்கு வந்து மெஜாரிட்டி கிடைக்காம போகுதுங்கிறது அப்போ தான் தெரிய போகுது கிளியராக. ஸோ அந்த அன்சர்டன்ட்டி இருக்கனால எப்பொழுதும் ஷேர் மார்க்கெட்டை அன்சர்டன்ட்டியை விரும்பாது. ஸோ அதனால் அண்ட் மொரோவர் இந்த ஓட்டர் டேர்ன் அவுட் பாருங்களேன், அது பார்த்திங்கன்னா அது கூட ரொம்ப குறைஞ்சிருக்கு. அது வந்து நாட் பிகாஸ் இந்த கவர்மெண்ட் அந்த இஷ்யூஸ்னால இல்லை, டெம்பரேச்சரும் ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. பாருங்கள், ஏப்ரலில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் தமிழ்நாட்டில் பாருங்கள். ஸோ ரொம்ப ஹை. அது பவர் கன்சப்ஷன் வச்சே சொல்லிடலாம். சே 400 மில்லியன் யூனிட்ஸ் குறைஞ்சி ஒரு நாள் கூட போகல ஏப்ரலில். அண்ட் மேலே அதுக்கு மேலே போயிட்டே இருக்குது. வேறு 420 கீழே போகாது போல் இருக்குது மில்லியன் யூனிட்ஸ் பர் டே கன்சம்ஷன். ஸோ இந்த டெம்பரேச்சரும் ஹேவ் இம்பேக்ட் வந்து எலெக்ஷன் நம்பர் ஆஃப் பீப்புள் ஓட்டிங்னு சொல்லலாம். அப்புறம் செகண்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் பார்த்திங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. அதில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது. அமெரிக்கா என்ன பண்ண போகிறாங்க, இந்தியா வந்து அமெரிக்காவை தான் ஃபாலோ பண்ண போகிறாங்களா, இல்லாட்டா இண்டிபெண்ட்டாக அவங்க செயல்படுவாங்களா அப்படின்னு ஒரு அன்சர்டன்ட்டி இருக்குது. ஸோ அங்கே அன்சர்டன்ட்டி இருக்கிறனால அந்த இது கூட பாருங்கள், அவங்களுடைய பாண்ட் ஈல்டு அது கூட இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. அதனாலேயே என்ன ஆகுதுன்னா, தேர்டு ரீசன் கிட்ட போய்ட்றோம் நம்ம. என்னன்னா, இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நிறைய விற்றுட்டே இருக்காங்க ரெகுலர் பேசிஸில். மேலே பார்த்திங்கன்னா அவங்க விற்றது தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டும் இந்தியா விட்டு வெளியே போயிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க பாண்ட் ஈல்டில் வந்து அவங்களுக்கு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கிது. அதனாலேயும் அவங்க வெளியே போயிட்டே இருக்காங்க. அது கூட சொல்லலாம், நம்ம ரீசனாக சொல்லலாம். அப்புறம் ஒன் மோர் ரீசன் வந்து ஏன் எஃப்ஐஐஸ் விற்கிறாங்க அப்படின்னா, இது வந்து அமெரிக்காவில் இருக்கிற பாண்ட் மார்க்கெட் பாண்ட் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு மட்டும் நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு இல்லைன்னா, சைனீஸ் அண்ட் ஹாங்காங் மார்க்கெட்டு அதோட பிஇ பார்த்திங்கன்னா 8, 10 அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ வந்து அங்கே இருக்க வேல்யூவேஷன் வந்து மச் லோவர், 50% லோவர் தென் இந்தியா. இந்தியாவில் இருக்க பார்த்திங்கன்னா அரௌண்ட் 22 ஃபார் நிஃப்டி 50. அப்புறமேல மிட் கேப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா அபவுட் 26 அது மாதிரி இருக்குது. ஸோ இதனால் ஓவர் வேல்யூடுன்னு ஒரு டாக்கு போயிட்டே இருக்குது ஃப்ரம் அந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லேருந்து. அதனால் சரி இதில் விற்றுட்டு அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கூட அவங்க போகலாம். ஸோ அதனாலையும் நிறைய செல்லிங்ஸ் போயிட்டே இருக்குது. அப்புறமேல பேசிக்கலாக என்ன ரீசன் சொல்லலாம், ப்ராஃபிட் புக்கிங்.
ஸோ நம்ம கூட அடிக்கடி சொல்லுவோம் ரீபேலன்ஸ் பண்ணிக்கோங்க போர்ட்ஃபோலியோவோ என்னைக்கு whenever you feel உங்களுடைய ப்ரைஸ் டார்கெட் அதை ரீச் ஆகிடுச்சுன்னா ரீபேலன்ஸ் பண்ணுங்கள், கீப் த மணி வச்சுட்டே இருங்க. அப்புறமேல ஒரு டைம் கிடைக்கும், அது வரைக்கும் நீங்கள் வந்து எதர் மார்க்கெட் எஃப்டி இல்லாட்டா என்பிஎஸ் டியர் 2 அந்த மாதிரி இதில் கூட போடுங்க அப்படின்னு கூட நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம் நம்ம. ஸோ அதனால் ப்ராஃபிட் புக்கிங்கும் ஒரு காரணம் நம்ம சொல்லலாம். அது மாதிரி பல காரணங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, நீங்கள் சொன்ன அன்சர்டனிட்டி ஓகே. அந்த அன்சர்டனிட்டியை வச்சு அதை பேஸ் பண்ணி இன்னொரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னா, இப்போது ஷேர் மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆனோடனே ஒரு டாக் இருக்குது. என்ன டாக் இருக்குன்னா, காங்கிரஸ் தான் வின் பண்ண போகிறாங்க, அதனால் அதோட இண்டிகேஷன் தான் ஷேர் மார்க்கெட்டில் கூட தெரியுது பாருங்கள் அப்படின்னு பரவாயில்ல நிறைய பேர் வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. சில பேர் என்னென்னா, நாங்கள் வந்து விற்றுட்டு வெளில வந்துட்டோம், ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சோஷியல் மீடியாலாம் போஸ்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. ஸோ இதை பார்த்து இன்னும் சில பேர் கூட அதே மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல. ரைட். இப்போ இந்த பார்ட்டி இல்லாமல் அந்த பார்ட்டி வந்துருச்சு அப்படின்னா தென் லாட் ஆஃப் அன்சர்டன்டி இருக்கும். அதனாலேயே இப்பயே புக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா ஷேர் மார்க்கெட் வந்து இப்போ வந்து சரியாக மெஜாரிட்டி யாருக்குமே கிடைக்கல அப்படின்னா ஒரு கிராஷ் இருக்க தான் செய்யும். ஸோ அதனாலேயும் இருக்கலாம் இது மாதிரி. ஓகே, இன்டர்நேஷ்னல் அன்சர்டனிட்டி இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயம் சார். எங்கே என்ன நடக்கும் அந்த பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி கம்பெனிஸில் நிறைய லே ஆஃப்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. கூகுள் கூட பெரிய ஒரு மேசிவ் லே ஆஃப் எல்லாம் சொல்கிறாங்க, அந்த மாதிரி இருக்குது. ரைட். பட் இன்டர்நேஷ்னலில் வந்து இந்த வார் ஜோன்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதில் வந்து எந்த மாதிரி அது வந்து கான்ஃப்ளிக்ட் வந்து எஸ்கலேட் ஆகுமா இல்லாட்ட குறையுமா அப்படின்னு நம்மளால் கிளியராக ப்ரெடிக்ட் பண்ண முடியாததும் ஒரு சிச்சுவேஷன் சொல்லலாம். இப்போ ரஷ்யா அண்டு யுக்ரைன் வார் அது என்லெஸ்ஸாக அப்படியே ட்ராக் ஆன் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி இஸ்ரேல் ஹமாஸ், இன்னொரு சைடு வந்து இஸ்ரேல் ஈரான். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து வார் நடந்துக்கிட்டே இருக்கிறனாலையும் நமக்கு வந்து ஒரு அன்சர்டன்ட்டி இருக்குது. நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதனாலேயும் இவங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட்டில் இப்போதைக்கு ஒதுங்கி இருக்கலாம் அப்படின்னு நிறைய இன்வெஸ்டர்ஸ் கூட நினைக்கலாம். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிருக்கேன் சார். ஆமாம், அது இந்த இதில் சிச்சுவேஷனில் பார்த்தோம்னா அது ஒன்று தான் நல்ல விஷயம்னு நினைக்கிறேன் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும். பட் வந்து இது குறைஞ்சதே பிகாஸ் ஆஃப் த அன்சர்டன்டி தான் அப்படின்னு சொல்லணும். ஓகே சரி, இந்த கான்ஃப்ளிக்ட்லாம் எஸ்கலேட் ஆச்சுனாலும் சிவியர் அஃபெக்ட் ஆகும். அதே சமயத்தில் டிமாண்ட்ஸ் செனாரியும் நல்லா இல்லைனாலும் இது குறைய செய்யும். அண்டு ஸோ அன்சர்டனியும் ஒரு காரணம் இது விலை குறையிறதுக்குன்னு எடுத்துக்கலாம் நம்ம. ஆனால் குறைஞ்ச ப்ரைஸு பார்த்தீங்கன்னா $88 84 ஆயிருக்கு. அவ்வளோ இன்னும் வந்து ஒரு 75 அது மாதிரி இருந்த இதுக்கு இன்னும் ரீச் ஆகலை. க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்ச மாதிரி கோல்டு ப்ரைஸும் குறைஞ்சிருக்கு. ரீசெண்டாக பயங்கர பீக்கில் போயிட்டு இருக்குது, அது கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிருக்கு. ஸோ இது ரெண்டு விஷயம் தான் கொஞ்சம் நல்லா தான் தெரியுது. ஆனால் கோல்டு ப்ரைஸ் குறைஞ்சிச்சுன்னா உங்கள் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சேல்ஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸாக இருக்கட்டும் இல்லாட்டா அதர் ஜுவல்லரி கம்பெனிலாம் பெட்டராக சேல்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா கோல்டு ப்ரைஸ் குறைய தான் பர்ச்சேஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் கரெக்டு தான். ஓகே, இதோட இந்த வீடியோ நாங்கள் வைண்ட் பண்ணிக்கிறோம். இதில் மென்ஷன் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்கு மட்டும்தான், சஜஷனும் அட்வைஸும் கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ண ஸ்டாக்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நல்லா தெரிஞ்ச சிபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டிங்கன்னா டிசைட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் போடும். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.